ஒரு கல் சிலையாக கல் சிலை பாறாங்கல்ல நம்ம அதாவது சாபத்தை கொடுத்துட்டோம். புடவை எடுத்துக்கிட்டோம். போலாமா? போலாம் நம்ம ரெண்டு பேரும். எருமையை காணும்டா. ஆமா நம்மளது ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒண்ணு நம்ம புடிச்சலாம்னு வச்சுக்க. ஆமா பிரதாபங்க எங்க போய் நம்ம கூட தானே இருந்தோம். அத்தானே என்ன சொன்னா இந்த பையன் மட்டும் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு முன்ன போறது. அதே மாதிரி நம்ம கேட்டாலும் அடிக்கிறானா. இப்ப கானகத்துல போயிட்டான். எந்த வழின்னு அவனுக்கு தெரியுமா? நம்ம தேடிட்டு போய் அவனை புடிச்சிட்டு போனா நம்ம பாடியோட கஞ்சி கிடைக்காது. வருவோம். ஒரு நாள் கூட இந்த மாதிரி கல்லு நம்ம கண்ணுக்கு தெம்படலையா? பாட்டிட்டு சொல்லலாம்டா. பணங்கல்லு தென்னங்கல்லு பிரதாபம் கல்லு பாட்டி என்னடா போன பையன் எங்கடா? அந்த பையன் ஒண்ணும் தெரியாத பிரதாபல குட்டி போனீங்களா? அந்த பிரதாபம் எங்க இல்லாம பாட்டி சொல்றது வரும். பாட்டி நீங்க போக சொன்னீங்களா? ஆடு மாடு ஓடிட்டு போனோம். ஒரு ஆள மரத்தாலே படுத்திருந்தோம். பிரதாபம் கம்முன்னு இருக்காம டேடே பாட்டி சொன்னாங்கல்ல வடதேசத்துக்கு போவாதரா அப்படின்னு சொன்னாங்கல்ல. போய் பாக்கலாம்டா. நாங்க வேணாம்டா பாட்டி அடிச்சு விடுவாங்கன்னு வார்த்தையெல்லாம் சொல்ல சொல்லாம கேட்காம போனோம் பாட்டி. அங்க போயிட்டு வந்தோம். என்ன நடந்ததுன்னா தெரியல பாட்டி. அநியாயமா இருக்குது. ஓய் அந்த கெண்டி இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வாடா. தீர்த்து கொண்டு வாடா. தீர்த்து கொண்டு வாங்கடா. எடுத்துட்டு வாடா. எடுத்து வாங்கடா. பாட்டி பெரியப்பா நீங்க மட்டும் இந்த பக்கத்துல வராரப்பா. இத புடிங்கடா. சில மாதிரி காமன் நேரம் நிக்கிறேன். அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? வடக்கு போகலமா. இவன் தான் என்ன வடக்க வாடான்னு கூட்டிட்டு போனான். சொல்லிருப்பா அதெல்லாம நான் தானே செட்ல எழுச்சா புண்டா எல்லாம் வந்து அடிக்கிறீங்க. கண்ணு நான் மடக்க போனேனா வார்த்தை சொன்னே. என்ன நீ போலாமா? முன்ன நீ யாரோ ஒரு மங்கை குளத்திலே நீராடி கொண்டிருந்தாள் அம்மா. அவ ஆடையெல்லாம் அவத்து கரமையில வச்சுட்டு அவள் குளித்து நீராடிய பொழுது நான் அந்த ஆடையை எடுத்து கொண்டு வந்தேன் அம்மா. என்னை பாரு என்னுடைய அழகு பாரு என்ன பின்தொடர்ந்து வந்தா. நான் திரும்பி பார்த்தேனா அப்படியே என்ன கல்லாக சபித்து விட்டாள் அம்மா. அவள் என்னதான் அழகோடு இருந்தால் தெரியுமா? 1000 படாமணியில இருந்த ஆதிசேஷன் கூட அவள் அழகை வர்ணிக்க முடியாது. சரி போனதெல்லாம் போகட்டும். சுவாப்பா என்ன வயசா கிளம்பி கூட அவளை கண்ணுற்று பார்த்த உடனே என் உடல் மேல ஆவி அளித்தும் அவள் மீது தத்தம் செய்து விட்டு
பொண்ணு பார்த்தாலும் அவன் மாதிரியே இருக்கும்மா. அவன் மாறிக்கிறாள் ஆயமால ஏறி போயிடாதப்பா. எப்படியாவது நான் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. இது வரைக்கும் ஏன் பாட்டி இது வரைக்கும் நான் இது மாதிரி ஏதாவது கேட்டுக்கிறோமா? இவனுக்கு என்னடா யாருப்பா அது யாருன்னே தெரியலம்மா. போய் பாத்தேனா அவ்வளவு பெரிய அழகோடு இருந்த மங்கை என்ன பாரு அழகு பாருன்னு சொல்லி வந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன பாராங்கெல்லாம் செஞ்சுட்டாமா. அப்படியா? ஆமாமா. தன்னே பிரதாபா நேற்று போன போல நீ இன்று போனா தினமும் வருவாளா? அதனால என்னடா நீ சொல்லி பேசுறாயா? நீ சொன்னா எனக்கு உள்ள போறேன் கண்ணு. அதனால இப்ப நீ போறல்லவா அந்த சேவை எடுத்து ஓடி வந்துரு. நீ என்னை பாரு என்னை பாரு என்ன அழகை பாருன்னு சொல்ற அல்லவா? அப்ப திரும்பி மட்டும் நீ பார்க்காத. திரும்பி பார்க்காம எதுக்குமா அங்க போகணும்? நீ திரும்பி பார்த்தா நேற்று எப்படி பாறாங்கல்லாம் இருந்து அப்படி திரும்பி பார்க்கலாம். அப்படி போயிட்டானா நீ போக மாட்டாடா? போக மாட்டா. ஏன்னா சேலை இல்லாம போக மாட்டாள். பெண்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் அமராவதி பணமாக போக முடியாது. ஆமா இப்ப என்ன பண்ணணும்? என்ன பாரு அழகை பாருன்னு சொல்ல அல்லவா? ஓடி வர அல்லவா? அப்ப இந்த 3 கல்லை மண்டலத்து தருகிறேன். ஒவ்வொரு கல்லா போடும். என்ன நீ கல்ல போட்டா மண்டை உடஞ்சு போயிருமே. மேல போட்டா புரிய வைக்கிறது பார்க்காம போட்டுரு. போட்டா பெரிய பாறாங்கல்லாம் மலை பெரிய மலையை கடந்து வருவதற்குள் நான் பர்ணசாலை தேடி ஓடி வந்து விடுவேன். ஒருவேளை மலையை தர முடியாம அப்படி போயிட்டானா அதான் சீலெல்லாம் சொன்னாங்க. குலக்கிலே நீராடி உனக்கு மங்கனுடைய ஆடை எடுத்து கொண்டு வா. என்னை பார் அலை பார் என்று பின்னோடு வந்தா கல்லை போட்டு மழையாகும். பிரதாபா கல்லுன்னு சொல்லு. இன்னைக்கு வரட்டுடா.